Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் டிஷ் கடி சாவல். இதுதான். ஸோ நம்ம கடலை மாவு எடுத்து செய்யறோம். அதை மெயின் இன்கிரீடியன்ட் ரைஸ் தான். அதாவது வந்து நான் வந்து ஜீரக சம்பா எடுத்து நான் செய்யறேன். இந்த மாதிரி ஒரு பேசின்ல ஒரு 1/4 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து காரப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது போடுங்க, கலர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பு போட்ட பிறகு எந்த டம்ளர்ல நீங்க வந்து அந்த கடலை மாவு எடுத்தீங்களோ, அதாவது 1/4 கப் எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி. சரிங்களா? 4 டம்ளர் தண்ணி ஊத்தின பிறகு நீங்க வந்து ஒரு விஸ்க் எடுத்து அதை நல்லா வந்து போட்டு ஸ்டிர் பண்ணுங்க. அதோ இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணுங்க. கடலை மாவு ஆட் பண்றதுனால அதுல வந்து லம்ஸ் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த லம்ஸ் எல்லாம் போகணும். அந்த லம்ஸ் எல்லாம் போற வரைக்கும், அதாவது அந்த கடலை மாவு வந்து கம்ப்ளீட்டா வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். ஆக்சுவலா ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி செய்யறோம். அதுக்கப்புறமா தயிர் வந்து 1 கப் விடுறேங்க. ஆக்சுவலா நீங்க தயிர் வந்து முதல்லயே கூட விடலாம். நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வந்து குக் பண்றவங்களுக்கு இது தெரியும். அதாவது தயிர் வந்து முதல்லயே வந்து விடுவாங்க இந்த டிஷ் பண்ணும்போது. தயிர் 1 கப், எந்த கப்ல வந்து நம்ம வந்து கடலை மாவு எடுத்தோமோ அதுக்கு வந்து ஒரு கப் தயிர். இப்போ அடுத்தது வந்து தனியா விதை, இஞ்சி ஒரு 3 துண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 5-6 இதை போட்டு நான் அரைச்சிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், தனியா, அதுக்கப்புறமா இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா. சரிங்களா? அதை போட்டு அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ கம்ப்ளீட்டா வந்து ப்ரெஷர் பேன்ல தான் இதை குக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் நெய். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டாவே ஒரு 4-5 ஸ்பூன் நெய் விடலாம். அடுத்தது வந்து சீரகம். நம்ம எல்லா டிஷ்லையும் போடுற அதே இன்கிரீடியன்ஸ் தான். கடுகு, சீரகம், இது 2த்தையும் போட்டுருங்க. நல்லா பொடிச்சு வெடிச்சு வரட்டும் அந்த சீரகமும் அந்த கடுகும். அடுத்தது வந்து வெந்தயம், அது வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து பெப்பர், அதாவது வந்து பிளாக் பெப்பர், மிளகு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதாவது அந்த பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறமா தனியா விதை, இதெல்லாம் போட்டு ஒரு கிரீன் கலர்டா ஒன்று அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, அதை வந்து ஆட் பண்ணிருங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா சாட்டே பண்ணுங்க. ஸோ பச்சை வாசனையும் போனோம். அந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டதுல கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். இப்போ நான் வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை. ஸோ கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணுங்க, அந்த பச்சை வாசனை போயிடும். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து பொட்டேட்டோ வந்து ஒரு 10 பீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப குவிக்காக செய்யலாம். இது வந்து பேசிக்கலி கடின்னு ஏன் சொல்கிறோன்னா, கடலை மாவு, தயிர், அது 2த்தையும் கலந்து பண்றதுனால அதுக்கு ஹிந்தியில பேர் கடி. அதனால கடி சாவல், சாவல்னா அரிசி. இப்போ அடுத்தது அந்த நம்ம வந்து அந்த கடலை மாவு, தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம் பாத்தீங்களா, அதை நான் ஊத்தியாச்சு. இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட், இதை நீங்க ஊத்துறதுக்கு முன்னாடி வந்து லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு வந்து போட்டிருக்கிறதுனால அது அடியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், நீங்க மீடியம் ஃபிளேம்லயோ ஹை ஃபிளேம்லயோ குக் பண்ணும்பொழுது. ஸோ அதனால லோ ஃபிளேம்ல தான் இதை இனிமேல நம்ம குக் பண்ண போறோம். மறுபடியும் சொல்றோம், இந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. கம்ப்ளீட்டா லோ ஃபிளேம்ல குக் பண்ணுங்க. அதாவது இந்த கடலை மாவும் தயிரும் அந்த கலந்த அந்த மிக்சர், அந்த லிக்விட் நீங்க ஆட் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடியே லோ ஃபிளேம் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்ச நேரம் அதை லோ ஃபிளேம்ல கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க இந்த அரிசி அதுல போடுங்க. நீங்க வந்து இதை பாஸ்மதி ரைஸ்ல கூட சமைக்கலாம். நான் அடுத்தது வந்து சீரக சம்பா நார்மல் ரைஸ்ல கூட சமைக்கலாம். பாருங்க, லேசா வந்து அந்த பபுள்ஸ் வந்து உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து வந்த உடனே அது வந்து ஒரு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? பாத்தீங்களா? இப்போ க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த அரிசியை வந்து இது பண்றேன். இந்த அரிசியை வந்து நீங்க வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து இந்த ப்ரெஷர் பேன்ல தான் குக் பண்றோம். ஸோ இப்போ வந்து மூடி வச்சிருங்க. நம்ம வந்து வெயிட் வைக்க போறோம். ஸ்டீம் வந்த பிறகு நீங்க வந்து வெயிட் வைங்க. சரிங்களா? ஸோ வெயிட் வச்சாச்சு. ஒரு 4 to 5 விசில் நீங்க கொடுங்க அதுக்கு. சரிங்களா? ஒரு 4 to 5 விசில் கொடுத்த பிறகு
இப்போ இந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுடைய 1 pot கடி சாவல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் வந்து ஆட் பண்ணுறது வந்து இந்த கொத்தமல்லி. இது ஆக்சுவலாக இங்கிலீஷில் எழுதும்போது KADHIன்னு எழுதுறாங்க, பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இது ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னு. ஸோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கடி சாவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.